இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள ஒரு 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா அப்படின்னு யோசிச்சாலே 50 லட்சம் ரூபாய்க்கும் மேலே தான் இருக்குங்க. பட் என்ஹெச்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே 50 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக, அதுவும் வடக்கு பார்த்த மாதிரி 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 23.25க்கு 50 அடிங்க. ஸோ அந்த மாதிரி டைமென்ஷன் கரெக்டாக 2.25 சென்ட் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு. ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான டிசைன் தான், பட் நல்லா பளிச்சுன்னு பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட் கொடுத்து உள்ள பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அழகாக ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்தலாம், அது போக 2 2 வீலர் நிறுத்தலாம், அந்த அளவுக்கு போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. தென் அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. ஏன்னா எல்லோரும் மெயினாக கேட்குறது இன்றைக்கி 2 BHKவாக இருந்தாலும் வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கேட்குறீங்க. இங்கே நல்ல பெரிய அவுட்டர் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் டாய்லெட் ரெண்டுமே ஒட்டுக்க கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் போர் இருக்குது அண்ட் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸு வீட்டை சுற்றி இடம் இருக்குங்க. நல்ல தாராளமாகவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நடந்து போயிட்டு வர்றதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டீக்குட் டோருங்க. ஸோ சிம்பிளான ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி டீக்குட் டோரு. சைடில் பார்த்திங்கன்னா அந்த டிசைனர் கிளாஸோடு இருக்குது. உள்ளே வந்தோம் அப்படின்னா 16க்கு 16 சைஸில் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் லிவிங் ஸ்பேஸ் பெருசாக வேணும்னு கேட்பீங்க. அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. சிம்பிளாக இந்த கார்னரில் ஒரு பூஜா யூனிட் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதாவது 3 வால்லையும் ஒரு மைல்டான கலர்ஸு, 1 சைடு வாலில் மட்டும் நல்லா வைப்ரண்ட் கலராக ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா டோட்டலாக ரெண்டும் சேர்த்து 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினெட்ஸ், டால் யூனிட், மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், போதுமான அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜஸ்க்கு. டோட்டலாக 2 விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்தே ஒரு பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. டோட்டலாக 2 விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் சேம் அதே மாதிரி தான் 1 சைட் வால் மட்டும் நல்ல வைப்ரண்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. நல்ல பாத்ரூம் லுக்கே வந்து செம கிளாஸாக இருக்குங்க. ஃப்ளோரிங் எல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, அதே மாதிரி நேச்சுரலிஸ்டிக் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான வால் டைல்ஸு, செராமிக் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் க்ளாசெட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஷவர் பேனல், ஃபாசெட்டு, இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ பாத்ரூம்க்கு எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பெட்ரூம்லேருந்து அப்படி ஹால், அதாவது ஹாலுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம்ங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8க்கு 10 சைஸில் நமக்கு இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் இங்கேயும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ இருக்குங்க. பார்க்கிங்கை ஸ்பேஸ் பண்ண மாதிரியாக ஒரு விண்டோ இருக்குது. மேற்கு பக்கமாக ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. ஸோ இதுவுமே ஃப்ளோரிங்க்கு அந்த வுட்டன் ஃபினிஷிங் டைல்ஸ் மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான பிளான் தான். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் உள்ளே போனீங்கன்னா 16க்கு 16 ஹாலு, 8க்கு 16 கிச்சன் கம் டைனிங் ஏரியா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் இருக்குது. 2 பெட்ரூம்லேயுமே வந்து அவுட்டர் டாய்லெட் இருக்குங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்தே நமக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அவுட்டர் ஸ்டார் கேஸும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா, துணி துவைக்கிறதுக்கான கல், அதுக்கு பக்கத்தில் ஆங்கிள் செட்டு, வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வருங்க. பட் ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கு. டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 48 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ 50 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியாக தான் என்கிட்ட பட்ஜெட் இருக்குது. 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா வேணும் அப்படின்னா இது அருமையான சான்ஸுங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள்.